நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்ற நீ? மன்னிச்சிடுங்க. என்னங்க, நான் 2 தப்பு பண்ணிட்டேன். நீங்க அந்த செய்தி ஒளிய படிச்சு சொன்னதெல்லாம் பொய்ன்னு நான் உங்ககிட்ட வாதாடினேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து செய்தி ஒளிய உங்களுக்கு தெரியாம நான் எடுத்து படிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அந்த ஓலைய மல்லிகா எழுதி அனுப்பலங்கிறது அத படிச்சதுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மல்லிகாவால எழுத முடியாது. உண்மைதாங்க. நம்மளை விட குழந்தைய அதிகமா நேசிக்கிற மல்லிகா குழந்தைய விட்டுட்டு வான்னு சொல்ல மாட்டா. ஆமா, மல்லிகாவால அந்த மாதிரி சொல்ல முடியாது. அப்ப இந்த ஓலையை எழுதுனது யாரு? அத நான் தெரிஞ்சுக்கணும். அது யாரு எழுதுனாங்கிறது மட்டும் இல்ல, எதுக்காக அப்படி ஒரு ஓலை எழுதுனாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது யாருங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் பல ரகசியங்கள் வெளியே வரும்னு நான் நம்புறேன். அதை தெரிஞ்சுக்கணும்னா நான் தேசத்துக்கு திரும்பி போய் தான் ஆகணும். அப்படின்னா நம்ம குழந்தைக்காக ஆரம்பிச்ச இந்த தீர்த்த யாத்திரையை முடிச்சுக்கணுமா? அது எனக்கு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தீர்த்த யாத்திரையை விட முக்கியமானது, ஏன் என்னை விட எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னோட தேசம் தாமா. நீ என்ன சமாதானம் எனக்கு சொன்னாலும் சரி, நான் திரும்பி தேசத்துக்கு போயே தீருவேன். மல்லிகா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்தேன். நான் வேணும்னு உன்னோட பிரார்த்தனைய நிறுத்தணும்னு அங்க வரல. அந்த சாமியார் அம்மா சொன்ன மந்திரத்தை நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. எப்பவும் போல கோயில்ல சாதாரணமா பிரார்த்தனை பண்றேன்னு தான் நினைச்சேன். அதனாலதான் உன் பக்கத்துல வந்து நான் உன்னை கூப்பிட்டேன். தேவியோட பக்திக்காக நீ பிரார்த்தனை பண்ண மந்திரங்கள் என்னாலதான் கெட்டு போயிடுச்சு. மன்னிக்கவே முடியாத தெய்வ குற்றத்தை தான் நான் செஞ்சிருக்கேன். இருந்தாலும் என்னோட மன நிம்மதிக்காகவாது என்ன மன்னிச்சிட்டேன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லணும். சரி, அதுக்காக ஏன் அழற? அந்த அளவுக்கு எனக்கு மனசு வேதனையா இருக்கு. இந்த முறையாத அந்த மந்திரத்தை முடிச்சிருவான்னு நினைச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீ தெரிஞ்சு ஒண்ணு செய்யல. தேசத்துக்கு ஆபத்து வர மாதிரி பல அறிகுறிகள் கோயில நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பரிகாரமாதான் நான் தேவி சன்னதியில மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சேன். சாமியாரம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மந்திரத்தை 3 நாள் தொடர்ந்து சொல்லணும் இல்லையா? ஆமா. ஆனா அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாலே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. தேசத்தோட நன்மைக்காக பிரார்த்தனை செய்யற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்படி தடங்கள் ஆயிட்டே இருக்க. அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீ மந்திரம் சொல்லாம இருக்காத. இப்பவே சாமியார் அம்மா என் மேல கோவமா இருக்காங்க. நான் மறுபடியும் மந்திரத்தை சொன்னா ஏதாவது தடங்கள் வரும்னு எனக்கு பயமா இருக்க. இனிமே தடங்கள் ஆகாம இருக்க நானும் கூட இருந்து பாத்துக்கிறேன். நான் மட்டுமே அந்த மந்திரத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லல. வேற யாராவது தேவி பக்தியா இருந்தா கூட பரவாயில்ல. அந்த விஷயத்த நான் சாமியார் அம்மா கிட்ட சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணு அவசியம் இல்ல. உன்னை விட ஒரு தேவி பக்தி இந்த தேசத்துல வேற யாரு இருக்கா சொல்லு? நீ இல்லாம வேற யாரு பிரார்த்தனை பண்ணாலும் பலன் கிடைக்குமானா கிடைக்காதுன்னு தான் தோணுது. அந்த மாதிரி எல்லாம் நீ யோசிக்க கூட வேண்டாம். சின்ன மகாராஜாவும் மாமாவும் நீதான் இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படியே செஞ்சிடலான்னு சாமியார் அம்மாவும் வாக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ நீயே அதுக்கு தடையா இருக்கலாமா? என்ன, நீ தடையா இருப்பியா? இல்ல, தேசத்தோட நன்மைக்காக தானே. எனக்கு அதுல சந்தோஷம்தான். அப்ப நான் வரட்டுமா?
பெரியவரே, நீங்களும் எங்க கூட தேசத்துக்கு வரலாம் இல்லையா? பிரியறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஏதோ முன்ஜென்மத்து உறவு மாதிரி. பழகினது கொஞ்ச நாளா இருந்தாலும் பிரிய முடியாத ஒரு பாசம் ஏற்பட்டுடுச்சு. அப்படின்னா நீங்களும் எங்க கூடவே வந்துடலாம்ல? உங்களை நான் விருந்தாளியா வர சொல்லல. நீங்க எங்கள்ல ஒருத்தரா வாழ்நாள் பூரா எங்களோட தங்கலாம். அனாதையா இருந்த எனக்கு உங்க 2 பேரையும் சந்திச்ச பிறகு நான் இனிமே அனாதை இல்லைன்னு தோணிடுச்சு. குழந்தை கௌரிய தூக்கி வச்சு கொஞ்சும் போது என் மனசுல உள்ள துக்கத்தை எல்லாம் மறந்துகிட்டு இருந்தேன். என் பேர குழந்தைய கொஞ்ச முடியாத வருத்தம் போயிடுச்சு. இங்க பாருங்க, என் குழந்தைக்கு ஒரு தாத்தாவா இருந்து அவளை கவனிச்சுக்கலாம் இல்லையா? மகாராஜா, எனக்கு கௌரிய பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் நான் எங்க இருந்தாலும் உங்க இடத்துக்கு வந்துடுவேன். மற்றபடி அரண்மனையில இருந்து ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் எனக்கு இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே ஒரே ஒரு எதிர்பார்ப்போட தான். அது என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணை நான் பார்த்துருவேங்கிறது தான். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறின அடுத்த நிமிஷம் நான் இந்த பூமியில உயிரோடு இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, உங்களோட மனசு எவ்வளவு துக்கத்துல இருக்குங்கிறது எங்க 2 பேருக்கு நல்லாவே தெரியும். உங்க மகளை கண்டுபிடிக்க நாங்க என்ன உதவி வேணாலும் செய்வோம். உதவி வேண்டான்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் என்னுடைய நிம்மதிக்காக இப்ப என்ன போக அனுமதிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்தாங்க மகாராணி, என் சொந்த தேசத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என் பொண்ணு அங்கதான் ஆசையா பாசமா வளர்த்தேன். அவ இருந்த இடத்தையெல்லாம் பார்த்து மனசு விட்டு அழணும். அப்படியாவது மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் இல்ல? மகாராஜா, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஒரு கோயிலுங்கிறது தெரியுது. ஆனா நாம தேடி வந்த சிவன் பார்வதி கோயில் இதுதாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? மேல் சாந்திக்கிட்டே கேட்கலாம். யார் நீங்க? என் பேரு சூளபாணி. ஏதோ புலம்புன மாதிரி தெரியுது. நான் ஒன்னும் புலம்புல சாமி. நான் நினைச்சு வந்த கோயில் இதுதானாங்கிறத என் மனசுக்குள்ளேயே பேசிட்டு வந்தேன். மேல் சாந்தியை பார்த்து சந்தேகத்தை தீர்த்துக்கலாமேன்னு என் கால் எடுத்து உள்ள வைக்க வந்தேன். மேல் சாந்தி நீங்களே வந்து நிக்கிறீங்க. நான் மேல் சாந்தின்னு யார் சொன்னா? அப்ப நீங்க இல்லையா? மேல் சாந்தியை விட அதிகாரமும் உரிமையும் அதிகமா உள்ள சிறந்த பிராமணன் தான். ஐயோ, மேல் சாந்தியும் என்னோட அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர் தான். அப்ப தயவு செஞ்சு சொல்லுங்க, அது யாருன்னு. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் கோயில் காரியஸ்தன். எங்க நாட்டு மகாராஜாக்காக இந்த கோயில் ஆண்டுகிட்டு இருக்க காரியஸ்தன். ஓ, வணக்கம். நான் வெளியூர்காரனா இருக்கிறதுனால உங்களை யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியாம போயிடுச்சு. உங்களுக்கு என்ன தெரியணும் என்கிட்ட கேளுங்க. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் தேடி வந்த பிரசித்தி பெற்ற சிவன் பார்வதி கோயில் இதுதானா? சந்தேகம் வேண்டாம், அது இதுதான்.
நான் ரெண்டாவதா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கோயிலோட நேர்த்திக்கடன் என்னங்கிற விஷயத்தை தான். இங்க நிறைய நேர்த்தி கடன்கள் இருக்கு. எந்த நேர்த்தி கடன் பத்தி நீங்க கேக்குறீங்க? இந்த குழந்தைங்கள பகவானுக்கு தானம் பண்ற நேர்த்திக்கடன் ஒண்ணு இருக்குல்ல? ஆமா இருக்கு. அந்த குழந்தைய ஏலம் கொடுத்துட்டு திரும்ப வாங்கிட்டு போவாங்க. அந்த வேண்டுதலை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்க நான் வந்திருக்கேன். தாராளமா சொல்றேன். ஆனா தட்சணை வைக்கணும். பகல் கொள்ளையா இருக்க. அழகிய பாண்டிபுரத்தை சேர்ந்த மகாராஜாவோட விசுவாசமான வேலைக்காரன் நான். அந்த வேண்டுதலை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்புனதும் மகாராஜா தான். தேவையான அளவு பணமும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நிஜமாவா? ஒரு கோயிலை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்க வந்திருக்க நான் எதுக்காக போய் சொல்லணும் சாமி? அப்படின்னா சாயங்காலம் கோவில் வீட்டுல பார்க்கலாம். எல்லா விவரத்தையும் அங்க பேசலாம். என்ன சொல்றீங்க? நல்லது நல்லது. நானே ஒரு திருட என்கிட்ட திருடலான்னு பாக்குறான். இவெல்லாம் நல்லா விளங்கிடுண்டா. மகாதேவா, என்னங்க குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. ஆமா, உடம்பு நெருப்பா கொதிக்குது. குழந்தைய ஏதாவது வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போகணும். எங்க போய் பார்க்க சொல்ற? இங்கிருந்து 10 மணி நேரம் நாம நடந்தாதான் அடுத்த கிராமத்துக்கு போக முடியும். அங்க போய் சேரத்துக்குள்ள ராத்திரி ஆயிடும். இப்ப என்னங்க பண்றது? குழந்தை வேற ரொம்ப சோர்வா இருக்கா. இப்போதைக்கு குழந்தைய இங்க எங்கேயாவது படுக்க வைக்கலாம். ஒரு துணியை தண்ணியில் நினைச்சு தொடச்சு விடு, ஓரளவுக்கு குறையலாம். சன்னியாசினி அம்மாவை இங்க பாப்பன்னு நினைக்கவே இல்லை. எல்லா கோயிலுக்கும் யாத்திரை போறது தானே என்னோட பழக்கம். எல்லா வழியும் கடைசியா போய் சேர்ற ஒரே இடம் அந்த பரம்பொருள் கிட்ட தானே. உண்மையை தேடி போற யாத்திரையில என் மனசுல இருக்கிற அன்போட நம்பிக்கையோட புண்ணியம் எல்லா வழிகளையும் பவித்திரமாக்குது. இங்கேயும் என்னோட அன்பு நம்பிக்கைய உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். சன்னியாசினி அம்மா, குழந்தைக்கு காய்ச்சல் அதிகமா இருக்குல்ல? எனக்கு பயமா இருக்கு. உங்களை பயப்பட வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். குழந்தைய வைத்தியர்கிட்ட காட்டவோ இல்ல அவளுக்கு மருந்து கொடுக்கவோ முடியாத சூழ்நிலையில நாங்க இருக்கோம். இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் நீங்க தானே புரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கம்மா? 101 கோயில்ல தேவிய தரிசனம் பண்றோம்னு வேண்டிக்கிட்டு உங்க தேசத்துல இருந்து புறப்பட்டு வந்தவங்க தானே நீங்க. அந்த நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு சில தடைகள் ஏற்பட்டிருக்கு. நேர்த்திக்கடங்கிறது ஒரு சாதாரண சடங்கு மட்டும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கங்க. அது பகவானுக்காக மனசார செய்யற காரியம். அதுக்காக எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடணும்னு முடிவு செய்யணும். அதான் சிறந்த பக்தி. என் தேசத்துல நடக்கிற பிரச்சனையை சரி செய்யாம இருக்கிறதும் அதர்மம் தானே. தேசத்துக்கும் காலத்துக்கும் உடையவளான தேவியை உதாசீனப்படுத்துறதும் அதர்மம் தானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாபம், அதுதான் நீங்க இப்ப விலை கொடுத்து வாங்க போறீங்க. நீங்க உங்க குழந்தையோட ஆயுளுக்காக தான் இந்த தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டீங்க. இந்த வேண்டுதல் நிறைவேறினா உங்க குழந்தைக்கு மட்டும் இல்ல, இந்த தேசத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் சிறந்த ஆயுள் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஆனா உங்க வேண்டுதலை பாதியில நிறுத்திட்டு நீங்க புறப்படுறீங்க. அதனால தேவிக்கு கோவம் வந்திருக்கு. அதுக்காக தான் உங்க குழந்தைக்கு இப்ப காய்ச்சலா இருக்கு. உங்க தேசத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இதே நிலைமை தான் வரப்போகுது. சன்னியாசினிமா, நீங்க முறைப்படி இந்த தீர்த்த யாத்திரையை முடிச்சிருந்தீங்கன்னா உங்க தேசத்துக்கு தலைமுறை தலைமுறையா எவ்வளவு பெரிய புண்ணியம் கிடைச்சிருக்கும் இல்லையா?
அதையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி போறீங்க இல்லையா? சன்னியாசினி அம்மா, தீர்த்த யாத்திரையை முடிச்சுக்கிட்டு திரும்ப போக வேண்டாம் நான் இவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். இவர் அப்படி திரும்பி போனாருன்னா சபிக்கப்பட்ட ஒரு பூமியா தான் இவரோட தேசம் இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? உண்மையை மட்டும். நான் சொல்ற வார்த்தைகள் கசப்பா இருந்தாலும் அப்படி சொல்றதுக்கான காரணம் உங்க மேல இருக்கிற அன்பும் பாசமும் நேசமும் தான். நான் சொல்ற உபதேசத்தை தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கேளுங்க. சொல்லுங்க சன்னியாசினி அம்மா, அதை நாங்க ஏத்துக்கிறோம். உங்க தேசத்துல இருக்கிற பிரச்சனைகளை நினைச்சு தீர்த்த யாத்திரையை நிறுத்தாம பூர்த்தியாக்கி திரும்பி போங்க. அப்படியே செய்யறோம் சன்னியாசினி அம்மா. எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் என்னோட தீர்மானத்துல இனிமே மாற்றம் வராது. உன்னிமாயா, குழந்தைக்கு இன்னமும் காய்ச்சல் இருக்கா? இல்ல சன்னியாசினி அம்மா, இப்ப கொஞ்சம் கூட காய்ச்சலே இல்ல. தேவி பக்தர்களான உங்களோட அறியாமைய தேவி மகமாய் மன்னிச்சிருக்கா. அதுதான் உண்மை. என் கூட வாங்க. இங்க பக்கத்துல சிவன் பார்வதி கோயில் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி அங்க தங்கலாம். இனிமே என்ன செய்ய போறோன்னு அங்க வச்சு முடிவு பண்ணலாம். வாங்க.